அனிப்பா ம் எழுந்துரு, மணி ஆகல. என்ன விஷயம்? மணி 8:30 ஆக போகுது. எழுந்துரு, ஜூஸ் எடுத்துட்டு வா. அதை எடுத்துருவா. அப்பா வச்சுட்டு போய் பசங்களை விட சொல்லு ஸ்கூலில். அப்பாவா? ம் அப்பா காலைல 6 மணிக்கெல்லாம் எழுந்து கதவை சாத்திக்கன்னு சொல்லி என்னை எழுப்பி விட்டு நான் இப்போ ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி 6 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு அப்பா போயிட்டாரு. எது இல்லை எது 6 மணி கூட கிடையாது, கரெக்டா 5:10. என்ன சொல்ற? ம் ஊருக்கு போயிட்டாரா? ஆமா. என்ன ஆயிஷு இப்படி இருக்காரு? நேற்று உங்ககிட்ட சொல்லல, ம் கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்களே ராமேஸ்வரம். ஆமாம், வருஷம் வருஷம் போயிடுவாங்களாம். அது நீ தான் போகிறாரா? ம் அது இந்த வருஷம் போறாங்களாம். 6 மாசம் ஸ்டார்ட் ஆகும்போது போவாங்களாம். அதுக்கு எதுக்கு இங்கே வந்தார்? ஆ? அங்கே இருந்துட்டு சொல்லி தானே இது பண்ணியிருப்பேன். ஏன் அலையிறாரு? அது அவரே கேட்க வேண்டியது, என்ன கேட்டா நான் என்ன பண்றது சொல்லு. போயிட்டு என்னைக்கு வருவாரா? தெரியல, எப்படியும் 3 நாள் 4 நாள் ஆயிடும் நினைக்கிறேன். இது 3 நாள் 4 நாள் ஆகாது. 3 நாள் ஆகுமா? ஆமா. அப்படியா? ஆ ராமேஸ்வரம் அவ்வளோ தூரமா இருக்கு? காசி ராமேஸ்வரம் அங்கெல்லாம் போனா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன நல்லது? எல்லா தப்பும் பண்ணிட்டு எல்லா பாவமும் பண்ணிட்டு ராமேஸ்வரம் போனால், காசி போனால் எல்லாம் அங்கே போயிட்டு புண்ணிய நதியில் குளிச்சா எல்லாம் சரியாயிடுன்னா என்ன இஷ்யூ? இது ஒருத்தவன் தப்பு பண்ணிட்டு சாமிக்கோ இல்லை கடவுளுக்கோ போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் அது புண்ணியம் சரியாயிடுனா எனக்கு புரியவே இல்லை. அப்போ தப்பு பண்ணதுக்கு போயிட்டு அதில் அப்போ அந்த புண்ணிய நதியில் குளிச்சா பாவம் சரியாக போயிடுமா? அது அனுபவம் அப்படிதான் சொல்றாங்க. எனக்கான நம்பிக்கை இல்லடா அதெல்லாம். நம்பிக்கைக்காக சொல்ல யசோ. எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிட்டு அதான் தப்பு. எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அது யாருக்கு எப்படியோ. கோயிலுக்கு போகிறதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் சொல்கிறீங்கள பாவம் சரியாயிடுன்னு, அதேதான் இருக்கிறதுனால தான் அப்படி சொல்லுவாங்க. கடவுள் போகிறோமா சாமி கும்பிட்றோமா அது ஹெல்ப் பண்ணதா பார்க்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் மற்ற விஷயம்லாம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இங்கே நிறைய ஊர்ல இருந்து இந்த காசி ராமேஸ்வரம் இருந்தா அவங்க கடைசி இதுவே அங்க பண்ண வருவாங்களாம். அப்படியா? சரி அதை விடு. சரி வா ஜூஸ் குடி. இன்னைக்கு வெண்பூசணி ஜூஸ் உனக்கு. டெய்லி குடிச்சு தானே இருக்கா? நேற்று குடிச்ச, இன்னைக்கு குடிச்ச. சொரக்காய் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் அப்படி இல்லை, இன்னைக்கு வெண்பூசணி. அப்படியா? நீ குடிச்ச? அதெல்லாம் ரொம்ப கூலிங்டா. காலையில குடிச்சா எனக்கு என்ன வருது? காலையில சும்மா அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணாலே மூக்கு அடிச்சுக்கிது, தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே இப்படி கழுத்து தூக்கி முள்ள தூக்கி இப்படி நெருக்கிற மாதிரி இருக்கு. காலையில மூஞ்சி கழுக்கு அப்படிதான் இருக்கு. சரி 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 போ கிளம்பு. காலையில